சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இதில் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி பலன்கள் இருக்கும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும், ராகு கேத்து பெயர்ச்சிக்கு பின்னர் 5இல் 11இல் வரக்கூடிய ராகு கேத்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர்களுக்கு குரு பலன் 7ஆம் இடத்தில் பார்வையாக இருக்கக்கூடிய குரு. ஸோ இவங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருந்தாலும் கூட இந்த ராகு மற்றும் கேத்துவின் மாற்றங்கள் இன்னும் அதிகமான பலன்களை இவர்களுக்கு நன்மையை தரும். ஆனால் குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறார் இல்லையா? ஸோ மே மாதம் 2024 டு ஏப்ரல் 2023 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலம். குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போன பின்னர் நமக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றவர்களுக்கு சென்று தேவையில்லாமல் பண உதவிகள் செய்வது, இல்லை வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த சனி ராகு ரெண்டுமே 5ஆம் இடத்துல வரும்பொழுது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சில மனக்குறைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்ன மாதிரியான குறைகள்னால், இப்போது நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள், பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் சொல்லாமல் திருமணம் செய்வது, இல்லைன்னா என்ன அப்பா அம்மாவை கேட்காம திருமணத்திற்கு தானாக முடிவெடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு சஞ்சலம், என்னடா பிள்ளைங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு என்னென்னா பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு அவங்க வெளிநாடு செல்லுவது, இல்லை ஐயோ அங்கே என்ன படிக்க போயிருக்காங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற கவலை. ஸோ பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகளை துலாம் ராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 5ஆம் இடத்தில் சனி பகவானும் பிறகு வரக்கூடிய ராகுவும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமான்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எப்படி இருக்குங்கிறது. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்களை சொல்லக்கூடியது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு என்ன மாதிரியான பூர்வ புண்ணிய பலம் இருக்கோ அதை அதிகரிக்க செய்வார். துலாம் ராசி நேயர்கள் பெண்கள் குறிப்பாக பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஐவிஎஃப்க்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தை செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வீடு வாகன யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இது இப்போமே நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்கான்னா நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம். என்ன ஒன்று, இப்போ எல்லாமே பில்டர் ஒழுங்காக இருக்காங்களா, நமக்கு கண்டிப்பாக கட்டி தருவாங்களா, ஒரு 3 வருஷத்தில் பில்டிங் இடிஞ்சு விழாமல் இருக்கணும், அதுக்கு மட்டும் பூமியெல்லாம் நல்லா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீடு வாங்கணும் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. கிரகங்கள் வீடு வாங்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும். அது யாரிடம் வாங்குவது அப்படிங்கிறது நாம் தான் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை செயல்பாடில் இறங்கணும். ஸோ வீடு வாங்குவது, வியாபாரத்திற்காக கடன் வாங்குவது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம், பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு யோகத்தை தரும், குழந்தை செல்வம் வரும், திருமண யோகம் இந்த மே மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. அப்புறமா 8ஆம் இடத்திற்கு போனால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த யோகங்களும் கண்டிப்பாக வரும். வியாபாரம், தொழில், இது எல்லாமே திருப்திகரமாக அமைகிறது. ஸோ இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமையும். மனசுலேயும் எந்த விதமான ஒரு பாரமும் இருக்காது. மனதில் நல்ல தைரியம், எப்படியும் நம்ம வாழ்க்கையில் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற
ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுவும் மாறுறாங்க இல்லையா? ஸோ ராகு 5ஆம் இடத்துலையும் கேது லாபத்துலேயும் வரும்பொழுதும் குழந்தைகளால் பிரச்சனை வந்தால் கூட இந்த கேது வந்து நமக்கு லாபத்தில் சரி செஞ்சிருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாபகரமான ஒரு மாற்றங்களை இந்த துலாம் ராசி நேயர்கள் பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் யார்னால நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, அர்த்தாஷ்டம சனியில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. யார் மூலமாக உங்களுக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் வந்தது, உங்களை வேலையை விட்டு வெளில அனுப்பிச்சாங்க, இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பின்னாடி வந்து சதி செய்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் அவங்களே திரும்ப உங்களை கூப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்படி வந்தால் நீங்கள் தாராளமாக ஈகோ பார்க்காம போய் சேரலாம். நண்பர்களிடத்தில் இருந்த பகை சரியாகும். இத்தனை நாளாக பேசலை, ஒரு 8 வருஷம் பேசலை அப்படிங்கிறவங்க கூட மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மனதிற்கு திருப்தி, குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு மன சோர்வு, வழக்குகள், விசாரணைகள், இதில் அனைத்தும் வெற்றி. இப்படி பார்க்கக்கூடிய ஒரு துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் நிறைய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். பொதுவாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால், அப்போ ஒரு 40 வயசுக்கு கல்யாணமே ஆகலை, அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா அது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? 17 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரியான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. ஸோ காலத்தில் வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்வது நல்லது. அது மட்டும் அல்ல, துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை நமக்கு வந்து எடுத்துக்கொண்டாலும் இந்த தடவை தடை இல்லாமல் அது நடக்கும். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். இது எல்லாமே எப்போ பார்த்தாலும் தடை, என்ன எடுத்தாலும் எதுவுமே நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பரவாயில்லப்பா, நான் எனக்கு வந்து இந்த தடவை பயந்துட்டே இருப்போம், நமக்கு வந்து ராசியே இல்லையே தடையாயிடுச்சுன்னு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு தடையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த 2024 வந்து கடந்த ஆண்டுகளை விட இந்த வரக்கூடிய புத்தாண்டு வந்து நிறைய புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இடம்பெறும். வியாபாரம், வெளிநாடுக்கு போக எண்ணம் இருப்பவர்கள், நமக்கு இது வரைக்கும் வீசா கிடைக்கல, தட்டி போயிடுச்சு, நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன், இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு திரும்ப நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024 கூட இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா, எனக்கு இதுக்கு மேலே இந்த சனி பெயர்ச்சி இல்லை, இந்த 2024 எப்படின்னா கூட புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும். பலன்கள் இப்படி இருக்கும் பொழுது பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடுகளை அமாவாசை தோறும் செய்யலாம். முறையே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னதானம் பண்ணுங்கள். 2 பேருக்கு பண்ணுங்கள் போகிறோம். எங்கேயாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி லெப்ரசி இருக்கு இல்லையா, குஷ்டரோகிகள்னு சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட அந்த படுக்கிறதுக்கான தலையணை, பெட்ஷீட்டு, அவங்களுக்கு வந்து வஸ்திரங்கள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா நிறையா இடங்களில் அந்த மாதிரி குஷ்டரோகிகளுக்குன்னு தர்ம காரியங்கள் பண்ண இடங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ராகு, சனி, கேது இதற்கு நல்ல பரிகாரம் இருக்கும். அதுவும் கேது சூரியன் வீட்டில் வந்தால் இந்த மாதிரி குஷ்டரோகிகளுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் நல்லா பண்ணுறது வந்து புண்ணியத்தை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் கிரகங்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது. ஏன்னா இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் தீராத நோய். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுது அந்த சேரிட்டி, நம்ம கோயிலுக்கு போய் சாமிக்கு செய்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரியான மக்களுக்கும் சென்று நம்ம சேவை செய்யும் பொழுது உண்மையிலேயே இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்.